19 குட்டி கிடக்குது. ஆட்டுக்கு ஒரு குட்டி கணக்கு இருக்குது. இது இந்த ஒரு ஆடு சினை ஆடு நம்ம பல்லு போடலது இளம்பொருள் தான். நான் 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு 2 ஆடாக என்னமோ தான் பல்லு சேர்ந்துருக்கு. சேர்ந்தாலும் எல்லாம் இளம்பொருள் தான். ஆட்டுக்கு ஒரு குட்டி இருக்குது. ஆடு வந்து பண்ணிட்டாங்கனால கொஞ்சம் இழப்பு இருக்குது. ரெண்டாவது எல்லாருக்குமே குட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் இழப்பு இருக்குது. ஏன்னா பால் முண்டை கொஞ்சம் ஆடு இலைக்கும் இந்த நேரத்துக்கு. வச்சுருந்தவங்க சரியாக பராமரிப்பு பண்ணலை, அதனால் எல்லாம் கொஞ்சம் இழப்பாக இருக்குது. என்கிட்டலாம் ஒரு வாரம் இருந்தால் போதும். ஒரு அலசி விட்டு அப்படியே சளிக்கு டானிக் ஒன்று ஊற்றி விட்டு மேய்ச்ச விட்டோன்னா தண்ணி தொட்டி காமிச்சோன்னா போதும். அப்படியே எல்லாம் குண்டாக உருண்டையாக மாறி போயிடும். வேறு மாதிரி விற்றுப்போலாம். இது விற்பனை பதிவு தான். யாருக்காவது இந்த ஆடு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறேன், அதை கூப்பிடுங்க. ஆட்டை வந்து பாருங்கள். ஆடு பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம். 20 ஆடு 19 குட்டி. இது கரூர் மாவட்டம் குளித்தலை. பாருங்கள், குட்டி எல்லாமே கெட்டி தான். நல்லா பால் சத்து இருக்குது ஆட்டில். குட்டியெல்லாம் கெட்டியாக இருக்குது. எல்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு 25 நாள்லேருந்து 1 மாதம் குட்டிக்குள்ள தான். எல்லா குட்டியுமே மேட்ச்சில் பிடிச்ச குட்டி தான். மேயத குட்டி எதுவும் கிடையாது, எல்லாமே மேயற குட்டி தான். ஆட்டோட சேர்ந்து அதுவும் மேயற குட்டி தான். பல்பாக்கி இருக்குது எல்லாம் ஆட்டுங்களில். வாங்கி போடலாம். ஏதாவது ஒரு வளர்ப்புக்காரங்களுக்கு யூஸ் ஆகும்னு தான் போடுறேன். குட்டிங்க பாருங்கள், ஒரு 2 3 4 குட்டி தட்டையில் ஒரு பனையத்தில் பிடிக்கலாம். அந்த அளவுக்கு பெருசு இருக்குது. 20 குட்டி இருக்குது. 5 ரேட் வச்சாலும் அதில் 1 ரூபா ஆச்சு உங்களுக்கு. ஆட்டில் 6 7 ரூபா தான் மதிப்பு வருது. பாதிக்கு பாதி தான் பொருள் கிடைக்கும் உங்களுக்கு. 1.5 மாதம் வச்சா அப்படியே பிரித்து போடலாம். 1 ரூபாய்க்கு அப்படியே அமௌண்ட்டை குறைச்சி போடலாம். வருமானம் இருக்குது. வருங்கெல்லாம் பெரிய குட்டி ஆனால் 5 ரூபாய்க்கு இருக்குது, 4 ரூபாய்க்கு. இளம்பொருள் நல்லா பராமரிப்பு பண்ணால் ஆடே மாறி போயிடும், வேறு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் சன்னம் தான் ஆடு, பெருவெட்டில் கொஞ்சம் சன்னம். மற்றபடி குட்டிங்க நல்லா இருக்குது. ஆடு 2-3 வயதுக்கு நல்லா வச்சுக்கலாம். நல்லா 4 வயதுக்கு 2-3 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். நல்லா இளம்பொருள் பாருங்கள். யாருக்காவது பிடிச்சதுன்னா ஃபோன் அடிங்க, பேசிக்கலாம். பொருள் நல்ல பொருள், இளம்பொருள். பராமரிப்பு பார்த்ததுனால கொஞ்சம் இழப்பாக இருக்குது. நல்லா தீனி கொடுத்தோமா நல்லா ஆடு மாதிரி ஜோராக இருக்கும். குட்டியெல்லாம் தெளிவாக இருக்குது. இது மலையடி போட்ட குட்டி கிடையாது, இதெல்லாம் அதுக்கப்புறம் போட்ட குட்டி. தெளிவான குட்டி. குட்டி 20 ஆடு 19 குட்டி இருக்குது. ஆட்டுக்கு ஒரு குட்டி இருக்குது. இதெல்லாம் இன்னும் பல்லே போடல, மறுக்க தான் செனை ஒன்று தான். அது குட்டி பாருங்க, கெட்டி. இதெல்லாம் பாருங்க பெருங்குட்டி குட்டி. பாருங்க, பிடிச்சவங்க கூப்பிடுங்க, பேசி. ஆட்டுக்கு ஒரு குட்டி இருக்குது.